வெல்கம் டு சஞ்சூஸ் கிச்சன். இன்றைக்கி சுவையான பூரி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காயட்டும். அதில் கொஞ்சமாக காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு. இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு உங்களுக்கு போட்டுக்கோங்க. மிளகா அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வதக்கிற மாதிரி தேவையில்லை, ஆனால் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டு எல்லாமே இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எதுக்குன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சமாக லூஸ் பண்ணி விடுது, கொஞ்சம் திக்காயிடும் அது வெந்தோடனே. அது கொஞ்சம் இதோட கலக்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோன்னே போதும், அவ்வளோதான், நமக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.